தலைவா எப்படி இருந்தது கேக்குற பத்தியா? சாவடி சந்தாரடி சாவடி சந்தார் அப்படி ஒரு குத்து குத்து தலைவா. படம் ஃபுல்லா கிளைமேக்ஸ்ல கருப்பண்ண வந்து இறங்கி ஆட்டத்தை போட்டு குத்துறாரு தெரியா. ப்ரோ படம் நல்லா இருக்கு, தாராளமா போய் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம காந்தாரா படம் எல்லாம் பார்த்துட்டு இந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னா பேசியிருந்தோம்ல, அந்த மாதிரியான நல்ல விஷுவல்ஸை கொண்ட ஒரு படம். படம் நல்லா இருந்துச்சுப்பா. அநியாயம் நடக்கிறத கடவுள் வந்து தட்டி கேட்கிற மாதிரி இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. கருப்ப ரொம்ப ஆக்ரோஷமா உக்கிரமா வந்து வேட்டைக்கு கிளம்பி இறங்கி இருக்காரு இன்னைக்கு. சோ எல்லாரும் வாங்க. சூரிய அண்ணாவோட அன்பான ஃபேன்ஸ் வந்து இந்த திருவிழாவை சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருப்பு மூவின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கருப்பு திருவிழா. எல்லாரும் வாங்க. இந்த திருவிழாவில் வந்து எல்லாரும் வந்துட்டு கருப்பனுடைய அருள் வந்து வாங்கிக்கோங்க. கருப்பு படம் வந்து நெருப்பு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா என்ன கேட்டா நான் இது வந்து சூப்பர் படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் கொடுத்த காசுக்கு ஒர்த், அதுதான் இந்த படம். ஆக்சுவலா இது வரைக்கும் சொன்னது எல்லாத்துலயுமே கருப்பு நெருப்பு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். கருப்பு அதை விடவே பயங்கர நெருப்பு தான், உண்மையிலே நெருப்பு. குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நமக்கு செட் ஆகாத விஷயங்களும் இருக்கு. பட் அது என்னன்னா சூப்பரா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு முக்கியம். ஏன்னா போக போக பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து வர போர்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சூர்யா சார் வராரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட். பட் படம் உண்மையா நல்லா இருக்கு. சூர்யா சாருக்கு பல கெட்டப்பு போட தேவையில்ல, கேமியோ எல்லாம் அவரே கேமியோவா வந்து பண்ணிட்டு போறா போல. ஒவ்வொரு கேமியோவா இந்த படத்துல பண்ணிருக்காரு பாத்தீங்களா. படம் ஃபுல்லா வேற மாதிரி பிரிச்சு மேஞ்சி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி அப்படியே சாமி வைப் அப்படியே ஏத்துறான் தெரியல. மியூசிக் டைரக்டர் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் படம் போட்ட போலியா போடுறா போல. எல்லா மியூசிக்கா டம் டம் படம் இவரு டம் டம் போல போட்டு டுமு 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 குத்தி கீக்கிறா தெரியல மியூசிக்க. அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக்கா இருக்குது படம் ஃபுல்லா. மியூசிக்காலே கொஞ்சம் படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட ஒன்றிணைந்த கருப்புசாமியோட ஒன்றிணைந்து பயபக்தியா நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. பிரதர், நான் வந்து சூர்யா ஃபேன் கிடையாது. நான் ஏன் இந்த இடத்துல நிக்கிறேன், ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரேன்னா, கமல் சாருக்கு அடுத்தபடியா இந்த கேரக்டராகவே அதுக்கான முழு உழைப்பையும் போட்டு ஒரு மாதிரி பண்றது யாருன்னா விக்ரம் சார், சூர்யா சார், இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கொடுப்பாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த கேரக்டராகவே ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா வருவாங்க. அதுதான் சூர்யா சார். இந்த படம் ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட் படமா இருந்தாலும் அவர் முந்தைய படத்துக்கு அவர் போட்ட உழைப்புகள் தான் நான் இங்க வந்து நிக்க காரணம். சூர்யா அண்ணாவோட ஆக்டிங்கை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது, யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனா ஆக்டிங்ல பீக்னா ஒரு டயர் 2னாலே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. சூர்யா, விஜய், அஜித், விக்ரம். இவங்க 4 பேரோட ஆக்டிங்கை பத்தி நம்ம சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது, தப்பு. ஏன்னா அந்த மனுஷங்க என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியும் இண்டஸ்ட்ரிக்கு. தென் இந்த படத்தை வந்து சூர்யா சார் எப்படி நடிச்சிருக்காரு, நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. லேகெல்லாம் இருக்கு. பட் அந்த லேகெல்லாம் கவர் பண்ற விதத்துல படம் இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு, இன்டர்வல் சூப்பரா இருக்கு, இன்ட்ரோவும் சூப்பரா இருக்கு. ஸோ இல்ல நம்ம எங்கேயுமே அந்த ஃபேன்ஸுக்கான விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு மாதிரி அப்செட் ஆக மாட்டோம். படம் என்ன மெசேஜ்னா, இந்த படத்தை சிஎம் சார் பார்த்தே ஆகணும். ஏன் தெரியுமா, இப்ப நடக்கிற கோர்ட்ல பாவம் இல்லாதப்பட்ட நம்மள போல இல்லாதப்பட்டவன் தான் கோர்ட்ல போய் நிக்கிறான். மாசம் மாசம் நிக்கிறான். வாய்தா 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 வாய்தான் வாய்தா தான் ஈத்து. அவனுக்கு தீர்ப்பு வரல, இதுக்கப்புறம் தீர்ப்பு வரணும் தான் இந்த படத்துல சொல்றாங்க. கடவுளால தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனா ஒரு போட்டு போட்டுக்கிற, என்னால கத்தியால தான் பதில் சொல்ல முடியும், உன்னால பேனாவால பதில் சொல்ல முடியும் தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு நம்மளுக்கு எல்லை கருப்பண்ண சாமி யாரு பத்தினா, சிஎம் ஜோசப் எனும் விஜய் எனும் நான். அவர் தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தீர்ப்பை சொல்லுவாரு. இதுக்கப்புறம் கோர்ட்லவே வாய்தா இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா போயின்னு இருக்கணும். நாட்டுல எந்த தவறும் நடக்க கூடாது அப்படின்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அஜய் நல்லா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலா ஹீரோக்கு ஈக்குவலா அவருக்கும் ஹீரோக்கு ஈக்குவலான ரோல் பிளே பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அது வரலமா. ஆக்சுவலா அது அந்த வாட்டர் மெலன் சீனை யார் பண்ணாங்கன்னு ஒரு பிரச்சனையா, யார் பண்ணாங்கன்னு 2K கிட்ஸ்க்கு தெரியலன்னு ஒரு இன்டர்வியூல ஆர்ஜோ பாலாஜி சொன்னாரு. ஸோ அந்த காரணமா கூட எடுத்துருக்கலாம். அதனால ஒன்றும் இல்லப்பா. நம்ம ஆல்ரெடி பிக் ஸ்கிரீன்ல அந்த சீனை பண்ணிட்டோம்ல, வாட்டர் மெலன் சீனை 2 டைம் 3 டைம் பண்ணிட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. உண்மையாவே சூர்யா சார் நம்ம ஒரு அமீர் கான் மாதிரி அந்த அளவுக்கு நடிப்பவரு செம்மையா பண்ணிட்டாரு. அது பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா சூரசம்மாரம் பண்ற முருகர் மாதிரி இருக்கிறாரு அந்த லுக்ல, ஒரு பக்கம் பார்த்தா கருப்புசாமி மாதிரி இருக்கிறாரு. எனக்கு என்னன்னா விபூதிலாம் எடுத்துட்டு போயிடணும் போல படத்துக்கு போகும்போது, அப்படியே சாமி இறங்கிடும் போல சில பேர் மேல. அப்படி இருக்கு படம், நல்லா இருக்கு. அதுதான் வாழ்ந்திருக்காரு மனுஷன். நீங்க லாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது கருப்பு சாமி நிஜமா வந்து ஆடுதா இல்ல சூர்யா வந்து ஆடுறாரானே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூர்யாவானே தெரியாது ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு கேமியோ பயங்கரமா. ஆர்ஜே பாலாஜி
வந்து புதுசா வில்லனா பண்றதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ அந்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. பட் இது அவரோட ஃபுல் கெப்பாசிட்டியா கேட்காதீங்க. போக போக தான் இந்த வில்லனிசம் வந்து ப்ராப்பரா எடுத்து இது பண்ண முடியும். அது அடுத்தடுத்த படங்கள் அவர் வில்லனா பண்ணாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துக்கு தேவையான இது இருக்கு. நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது, சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நல்ல படம், நல்ல மெசேஜான படம். அதே போல ஆர்ஜே பாலாஜன நேத்து கார்ல உட்காந்து அழுதாரு. அழுகும் போது என் மனசுலாம் ரொம்ப பாதிப்பா இருந்தது. அவரோட ஒவ்வொரு கண்ணிற்கும் ஒவ்வொரு கோடி பதில் சொல்லலாம். இதுக்கப்புறம் படத்துல ஒவ்வொரு கோடி பதில் சொல்லலாம். ஏன்னா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கும், படம் நல்லா இல்லைன்னு ஆகலாம், ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு ஆகுறதுல அவ்வளவு வேதனை தெரியுமா தெளிவா. உண்மையா அந்த ஒவ்வொரு கண்ணிக்கும் இந்த படத்துல ஒவ்வொரு கோடி பதில் சொல்லும். படம் வேற மாதிரி இருக்கும் தலைவா. சிறப்பா இருக்கு, தரமா இருக்கு. நீங்க நிறைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அறுசுவை விருந்து காத்துட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணாம கருப்பு திரைப்படத்துக்கு தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. ஏத்துக்கலாம். சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வில்லன் தானே, ஏத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வில்லத்தனம் பண்றவங்களாம் கேஜிஎஃப் கருடம் மாதிரிலாம் எவனும் வரதில்லை. நம்ம கூடவே சிரிச்சு பேசி பாடிட்டு கழுத்து அறுத்துட்டு போயிடுறாரு. அதுதான் உண்மை, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வில்லனா வராரு, அதனால ஏத்துக்கலாம். கண்டிப்பா ஏத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு தான் அந்த பேச்சு வசியம் இருக்கும், சில பேருக்கு அந்த பேச்சு வசியம் இருக்கும். எப்படின்னா, நீ பேசுறா நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி பேச பேச நம்மளுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க கமெண்டேட்டர்லயே பாத்தீங்கன்னா 20 ஓவர் என்ன டெஸ்ட் 50 ஓவர் எல்லாத்துலயுமே நீங்க கூப்பிட்டீங்கனாலும் அந்த மனுஷனை உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இது மட்டும் இல்லாம இதுல ஆக்டிங்ல நீங்க அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி, வில்லத்தனமும் சரி, எல்லாமே ரைட்டிங்கும் சரி, எல்லாமே பீக்கா இருக்கும். சிரிச்சுக்கிட்டு ஒரு வில்லத்தனமா இருக்கும். ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ப்ரோ. படத்தோட அடுத்த பில்லரே அதுதான். ஒரு பக்கம் சூர்யா சார் ஒரு கெட்டப், அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயம் படத்தோட மியூசிக் தான். படத்தோட மியூசிக் மட்டும் எங்கேயோ அடி வாங்கியிருந்ததுன்னா படம் சரியான அடி வாங்கியிருக்கும். படத்தை வந்து அடுத்தடுத்த இதுக்கு புஷ் பண்றதும் சாங் தான், அந்த பிஜிஎம் தான். அது சாய் அபியங்கருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு படத்துல. பார்க்கலாம், நான் ஏத்துக்கிற போலதான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப பெருசா இல்ல, சூர்யா சார் அடிக்கிறதோ மிதிக்கிறதோ எல்லாம் இல்ல. அந்த வக்கீலுக்கான ஒரு கேமியோல நல்லா பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப பெருசா வில்லனா நம்ம பாக்குறதுல ஒரு வக்கீலா பார்த்தா ஓகே, ஆட்ஸா பார்க்கலாம். சூர்யா த்ரிஷா பேருன்றதை விட இவங்க த்ரிஷா மேடம் வந்து ஒரு கருப்பசாமி பக்தையா சூர்யா சார் கூட டிராவல் பண்றாங்க. நயன்தாரா எப்படி ஆர்ஜே அந்த படத்துல அந்த மாதிரி தான் அப்படிதான் டிராவல் பண்றாங்க. கிட்டத்தட்ட இது ஆர்ஜே பாலாஜி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுல என்னன்னா, சூர்யாவோட எலிவேஷனுக்கு காரணமே அவரோட மியூசிக்கா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது ஒர்த்து வாட்சிங்கா கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு திருவிழாக்கான படம், மே மந்த் திருவிழா நாள், எல்லாரும் ஃபேமிலியா வாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸா வாங்க, வந்து தியேட்டர்ல பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நீங்க வில்லேஜுக்கு போக முடியலையா, தியேட்டருக்கு வந்து பாருங்க. இந்த படத்தை கண்டிப்பா ஒரு திருவிழாவா இருக்கும், கம்பேக்கா இருக்கும். ஏன்னா நம்ம பேக் டு பேக் படத்தை பார்த்த படங்கள்லாம் தாண்டி இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதனால ஒரு கம்பேக் படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. என்னன்னா அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு சாமியா இருக்கிறதுனால ரொமான்ஸ் பண்ணா இன்னும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கடவுளா இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்ல, அவங்க ஒரு வக்கீலா இருக்கிறதுனால ஓகே பேருன்றது. இப்ப அவங்கள பாக்குறது எப்படின்னா, நம்ம விஜய் அண்ணனும் த்ரிஷா மேடமும் அதே போலதான். ஆனா மக்கள் அதை வந்து வேற மாதிரி சித்திக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா விஜய் அண்ணனுக்கான ஒரு ரோல் தான் இந்த படமே. அவருக்கான ஒரு கதை. இதை ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அவர் இல்லைன்னுமோ இங்க வந்திருக்காரு. இது அவருக்கான ஒரு கதையே தான். இந்த படத்துல அவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன நடக்க போதோ அதை அவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கான ஒரு படம் தான் இது. இது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 மாதிரி அந்த மாதிரி இருக்கு லைட்டா இருக்கு. எல்கேஜி வருது, யூகேஜின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது. சூர்யா சாரோட முந்தைய படங்கள் ரெஃபரன்ஸ், சிங்கம் லுக்ல வராரு. நல்லா இருக்கு. தளபதி ரெஃபரன்ஸ் வருது. இருக்கு ப்ரோ. லியோ பட சீன் ஒண்ணு வருது. ஏகே ரெஃபரன்ஸ் இது. நான் ஏகே ஃபேனு, பட் இருந்தாலும் தளபதியோட ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி கடைசியில அரசியலுக்கு வர மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க சட்டமன்றத்துல. சூர்யா சார் வருவாரோ என்னவோ தெரியல, வருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பிளாக் பாஸ்டர் இந்த படம் இருக்கும். கண்டிப்பா இது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். நான் படத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன். கருப்பு மூவிக்காக ஒரு சாங் எழுதியிருக்கேன், கூடவா கருப்புன்னு சொல்லிட்டு. யூடியூப் சேனல்ல வா கருப்பு கோவைக்கான சக்தின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஆடியோ லான்ச்லேயும் வந்துட்டு கூடவா கருப்பு சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கருப்பனா 2வது வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு வந்து தியேட்டரில் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறப்பான தரமான ஒரு படம். எல்லாரும் வாங்க, இந்த கருப்பனுடைய திருவிழா வந்து கலந்துக்கும். நன்றி. சாய் அபியங்கார்ன்றதை விட சாய் அதிபயங்கர் அவர் பேர். இனிமே அடிச்சு தள்ளுறாரு. ஆனா அனிருத் சார் தான் ஞாபகம் வராரு. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மாத்தி பண்ணலாம். டியூடுக்கு வேற மாதிரி இருந்தது, யூனிக்கா இருந்தது. இதுதான் சாய் அப்படின்னு. ஸோ இதுல கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும். மூவி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? மியூசிக் நல்லா, மியூசிக் எஃபெக்ட், கேமரா, எடிட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. சூர்யா எப்படி கருப்பசாமி நல்லா இருக்கு. கருப்பசாமி நல்லா இருக்கு. கெட்டப் சூப்பரா இருக்கு அவங்களுக்கு.
நல்லா இருந்தது. ஒட்டா பார்க்க ஒட்டா ஒர்த்தா இருந்துச்சு சார். எந்த இடத்துலயும் போர் அடிக்கவே இல்லை. சூப்பரா இருந்தது படம். போய் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூர்யா சாருக்கு ரெட்ரோவே ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான். பட் இது அந்த அளவுக்கு அது இல்ல நல்ல படம் தான். எனக்கு கங்குவாவே பிடிச்சிருந்தது. நீங்க எடுத்து கூட போடுங்க, 4 பேர் கலாய்க்கிட்டேன், எனக்கு தப்பு இல்லை. பட் எனக்கு கங்குவா நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதே தேட்டர் தான் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஒரு படமும் வந்து கம்பேக்கான்னு சொல்றதே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். என்ன கேட்டா மீடியா வந்து இன்னைக்கு எஸ்கே காட்டுற அளவுக்கு சூர்யா சாரை காட்டலனா அது வந்து மீடியாவும் ஆடியன்ஸும் தான் நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம். பட் சூர்யா சார் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட மாஸ் மசாலா கமர்ஷியல்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்.